ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம், வணக்கம். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி உங்களுக்கும். மகிழ்ச்சிங்கய்யா. 2026 வந்துருச்சு. புதிய இருக்கீங்க. பரிணாமம், ஆமா. புதிய அறிவு, புதிய ஆற்றல் ரொம்ப துடிப்போட இயங்கட்டும். நம்ம சிலபஸ கொஞ்சம் டெப்த்தா கொண்டு போலாம். நிச்சயமா. அப்படின்னு ஒரு சீரிஸ் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு தான் நான் ஆர்வமா இருக்கேன். கண்டிப்பாங்கய்யா. சப்ஜெக்ட்டா பேசணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். டெப்த்தா கொஞ்சம் ஏன்னா புரியணும். அதுக்காக இப்ப அவங்களுக்கு நெறைய பேருக்கு புரிஞ்சிருச்சு. நெறைய பேர் கமெண்ட் ம். செக்ஷன்ல கூப்பிட்டாங்க. ம். கமெண்ட் செக்ஷன்ல நெறைய பேர் போட்டிருந்தாங்க. இந்த மாரி அடுத்தடுத்து கொஞ்சம் சுவாரஸ்யம் பண்ணி கொஞ்சம் டெப்த்தா உள்ள ம். கொண்டு வாங்கன்னு. சரி ஓகே ஆரம்பிச்சலாம்னு சொல்லிட்டு 2026 ஸ்பெஷல் மாரி ஆரம்பிச்சிருச்சு. நல்லா இப்ப என்னன்னா மேச ராசி. இந்த மேச ராசி அப்படிங்கும்போது நெறைய பேர் பிறந்திருப்பாங்க. சிலருக்கு நன்மையாவும், சிலருக்கு ரொம்ப தீமையா, நம்ம ஏன்பா இந்த ராசியில பொறந்தோம்? என்ன பாவம் பண்ணிட்டு வந்த மாரிலாம் பேசுவாங்க. அகமும் வேணும், புறமும் புறமும். வேணும்னு அடம் பிடிக்கக்கூடாது. இப்ப குடும்பத்துல அப்பா, அம்மா, சகோதரன் எல்லாமே எதிரி. அந்த குணத்த மாத்த முடியுமா? பிறந்தாச்சு. அவங்க தான் ஸ்டாம்ப் குத்தியாச்சு. இத போய் ஜோதிடத்துல மாத்துன்னு சொன்னா மாத்த முடியாது. ஆனா அதே நேரத்துல நான் எனக்குன்னு ஒரு விதி காட்டுற தொழில் என்ன? ம். எந்த ரீதியா நான் வருமானம் சம்பாதிக்கணும்னு ஜோதிடம் சொல்லுது. அப்படின்ற அறிவுரை கேட்டீங்கன்னா, அதுக்கு மார்க்கம் உண்டு. அதே மாரி நான் எந்த தெய்வத்த வணங்குனா, ம். எந்த தெய்வத்த உபாசனை பண்ணுனா, எந்த அ தெய்வத்தினுடைய ஒரு சேத்திரங்களுக்கு நான் போயிட்டு வந்தா, என்னுடைய மன அமைதி வரும். ம். எனக்கு குடும்பத்துல ஆரோக்கியம் நிலைக்கும். வரும். ஏன்னா, ராசி மண்டலம்ங்கிறது ஒண்ணு தான். ஆனா, அதுல நல்ல பாவங்கள், கெட்ட பாவங்கள் குடுக்கப்பட்டிருக்கு. இயற்கையே குடுக்கப்பட்டிருக்கு. பஞ்சபூதங்களே பகையாகிறது இல்லையா? கண்டிப்பா. நெருப்புக்கு நீர் பகை, காற்றுக்கு நெருப்பு நட்பு, அதே மாரி பூமிக்கு காற்று எதிரி. இப்படி பகை இருக்கிறதுனால, நீங்க கேட்கிற கேள்விக்கு ஒரே ராசியில பிறந்தாலும், ஒரே லக்னத்துல பிறந்தாலும், நமக்கு கொடுப்பினை என்பது எதனால் தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னா, நம்ம பிறந்த நேரத்தால். நம்ம பிறந்த நேரம் புள்ளி என்பது இடத்துக்கு இடம் மாறுபடும். இப்ப நீங்க நம்ம பேசுறத சென்னையில ஒருத்தரும், பாம்பேல ஒருத்தரும் அல்லது வெளிநாட்டுல ஒருத்தரும் பிறக்குறாங்கன்னு வைங்க. அவங்க எல்லாம் ஒரே ராசியில பிறந்திருக்கோம்னு நினைச்சிட்டு தான் பலன பார்ப்பாங்க. ம். ஆனால் அவங்க பிறந்த இடம் வேற. ம். அதனால சூழல் வேற. ம். 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 அதனால காலம், இடம் அதுதான் நம்ம ஜோதிடத்துல கால, தேச, வர்த்தமானம்னு சொல்லுவோம். ம். வர்த்தமானம் அப்படின்னா புகழ் ரீதி பரம்பரை ரீதியா வரக்கூடிய ஜீன். அது ஒரு ஆற்றல். காலம் என்பது டைமு. அதே ஒரே காலமா இருந்தா கூட இடம் மாறிச்சுன்னா மாறி போகுது. அதாவது விதி மாறி போகுது. நம்ம பெற்றோர்களோட கர்மா. அதுவும் இன்க்ளூட் தான். அதுவும் இன்க்ளூடடு, இடமும் இன்க்ளூடு. இப்ப ம். நீங்க ஒண்ணுமில்ல கோயம்புத்தூர்ல ஒரு பிறப்பு நடக்குது, திருப்பூர்ல ஒரு பிறப்பு நடக்குது ஒரே நேரத்துல. ம். ஆனா விதி மாறும். அப்ப ஒரே நேரம்னு நினைச்சுக்கிட்டு நம்ம ஒரே ராசின்னு நினைச்சிட்டு பலன் பார்த்து என்ன பிரயோஜனம்? அப்ப நன்றும் தீதும் பிறர் தர வாரா. நம்மளுடைய கர்மா நம்ம லக்ன புள்ளியில விதைக்கப்பட்டிருக்கிறது. அந்த விதியை தெரிந்து கொள்வதற்கு நாம் இன்னும் டெப்தா பயணிக்கலாம். நேயர்களுக்கு நான் முடிஞ்ச அளவு அதை எளிமைப்படுத்தி சொல்ல விரும்புகிறேன். கண்டிப்பா. உங்களுக்கு என்னன்னா, ஏன் நான் அவதிப்படுறேன்ற கமெண்ட் தானே எல்லாத்துலேயும் ஆமா, வருது. ஆமா. எனக்கு ஏன் இந்த ராசியில் பிறந்தேன் அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. ஆனால் அதே ராசியில் பிறந்து நல்லா இருக்கிறவங்க இருக்காங்க. அவங்க இப்போ நம்ம பலன்களை ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அப்போ இதில் வெறும் நாம் பிறந்த ஒரு ராசி மண்டலம் என்பது 30 டிகிரி. ம். 30 டிகிரிக்கு பொது பலனை தான் நம்ம இங்கே பேசுகிறோம். ஆனால் உள்ள அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உங்களுடைய விதி தீர்மானிக்கப்படுகிறதுங்கிறது தான் உண்மை. சிறப்பு. ஏன்னா நெறைய பேர் கேட்கறது என்னன்னா, எனக்கு நல்லது என்பதே நடக்காதா? கரெக்ட். எனக்கு நல்லதே கிடையாதா? இந்த ராசியில இதுதான் மேஜரா வர்றது. ஏன்னா ஆமாம். அவங்களுக்கு அந்த தசாபுத்திகள் சம்திங் விஷயமே தெரியறதில்ல. ஒன்றுமில்லை. இப்போ நம்ம ராசி பலன் சொன்னால் கூட ஆமா. சொல்கிறதுக்கும் இதுவுக்கும் வித்தியாசமாக இருக்கு. எனக்கு எங்கே நல்லதே நடக்க மாட்டேங்குது, நீங்கள் நல்லதாக சொல்கிறீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் வருத்தப்படுறாங்க. இந்த மாதிரி டவுனாக இருக்கிறதுக்கு காரணம் திசா புத்தி. ம். கொடுப்பினை. கண்டிப்பா. ஒருத்தருக்கு விதி கொடுப்பினை தான் திசா கொடுப்பினையாக மாறுகிறது. ம். அப்படி மாறுறவங்க அவஸ்தைப்படுறாங்க. அதே விதி கொடுப்பினை, நல்லா இருக்கிற விதி கொடுப்பினைய நல்லா இருக்கிற திசை அனுபவிக்கிறவங்க நல்லா இருக்கிறாங்க. அதனால இந்த ரெண்டையுமே நீங்க இருக்கத்தான் செய்யும். அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு
மேற்கொண்டு நாம் என்ன பண்ணணும், எனக்கு ஒரு விஷயத்தில் கெட்டது நடந்தது அப்படின்னா எந்த விஷயத்தில் நல்லது இருக்குங்கிறதும் ஜோதிடத்தில் இருக்கும். அதை தெரிஞ்சுக்கோங்கிறது தான் என்னுடைய சிறப்பு அறிவுரை. சிறப்பு. ஐயா, ஒரு குழந்தை இப்போ பிறக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரு 25 வயசுல ஒரு நல்லது நடக்குது, இல்லை ஒரு கெட்டது நடக்குது அப்படிங்கிறத உங்களால தீர்மானிக்க முடியும் அந்த நேரத்துல. அதை நீங்க எப்படி கிளைண்ட் கிட்ட சொல்ல விருப்பப்படுவீங்க? அதைத்தான் கொடுப்பினைன்னு சொல்கிறோம். ம். இப்போ பிறந்த உடனே இன்ன லக்னத்தில் பிறந்திருக்கு, ம். இன்ன திசையில் பிறந்திருக்கு, இன்ன நட்சத்திரம் இன்ன திசை நடக்குது, இந்தந்த திசை யோகம், இந்தந்த திசை பாதிப்பு அப்படிங்கிறது பார்த்த உடனே அந்த திசையில் தெரிஞ்சிடும். கிரகங்கள் 9 தான். இந்த 9 கிரகங்களில் 9 கிரக திசையும் வாழ்நாளை முழுக்க முடியாது ஒருத்தரால். ஒரு திசையில் பிறந்தா முடிஞ்ச அளவு ஒரு 6 திசை 7 திசையோட ஆயுள் முடிஞ்சு போயிடும். ஏன்னா அது 120 வருடம். 120 வருடம் அதை கணக்கு போட்டு இன்னைக்கு அந்த மாதிரி பூர்ண ஆயுள் இல்லை. 60 தண்டதே பெருசா இருக்கு. அதனால அதுக்கிடையில நமக்கு ஆகாத திசை அல்லது பொருளாதாரத்தில் சீரழிக்கிற திசை அல்லது ஆயுள் பங்கம் செய்கிற திசை. இப்போ எனக்கெல்லாம் கஸ்டமர்கிட்ட கேட்கும்போது சிலதெல்லாம் கஷ்டமாக இருக்குது. சிலதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 34 வயசு ஒரு பெண்மணி வெளிநாட்டில் இருக்காங்க, ஜெர்மனியில் இருக்காங்க. ஒரு 15 வருஷமாக 21 வயசுலேருந்து நரம்பில் ஃபுல்லாகவே பூராமே வெடிக்குது. அதாவது நரம்பில் கட்டிகள் ஃபார்ம் ஆகுது. ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, மறுபடியும் வருது, பண்ணுறாங்க, மறுபடியும் வருது. இதெல்லாம் மிராக்கிளாகவே தீர்வு இல்லாத மெடிக்கலாக போய்கிட்டு இருக்கு. அவங்க பார்க்காத சிகிச்சை இல்லை. ஆயுர்வேதிக் பார்க்குறாங்க, இது மெடிக்கல் இது பார்க்குறாங்க, அலோபதி. அப்போ இப்போ நீங்கள் கேட்டீங்க இல்லையா, எங்கே இருக்குது விதி? அந்த விதி பிறந்த நேரத்தில் அந்த கொடுப்பினையில் லக்ன கொடுப்பினைங்கிறது ஒற்றைப்படை பாவங்கள் தொடர்பு இருக்கணும். 1ஆம் இடம் அப்படிங்கிறது 5ஆம் இடம் 9ஆம் இடம் தொடர்பு கொண்டால் இந்த 1, 5, 9 தான் டிஎன்ஏ கனெக்டிவிட்டி. அது மாதிரி லக்ன கொடுப்பினை இருந்தால் அவங்க வாழ்க்கையில் பிரச்சனை இருக்காது. ஒரு சில பேருக்கு லக்ன கொடுப்பினை நல்லா இருக்கும். அது என்னத்தை சொல்லும்? ஆயுளை சொல்லும், நல்ல ஆயுளாக இருக்கலான்னு சொல்லும். ஆனால் நடக்கிற திசை ஒரு சனி திசை கெட்ட திசையாக வந்து 19 வருஷம் நடக்குது இல்லையா, அதில் வந்து ரொம்ப படாத பாடுபடுத்திது. ஸோ இதுதான் மாறுபாட்டுக்கு காரணம். நம்ம பிறந்த நேரத்தில் என்ன திசை ஆரம்பிக்குதோ அது உண்மையிலேயே இப்போ நம்ம லக்னத்துக்கு 8ல் சந்திரன் இருக்குதுன்னு வைங்க, பிறக்கும்போது கடுமையான போராட்டம். பிறக்கும்போது லக்ன ராசியிலேயே சந்திரனும் அமைஞ்சா அது ரொம்ப நல்லது. 2ஆம் இடத்துல சந்திரன் இருந்தால் அது பொருளாக இயங்கும். 3ஆம் இடத்துல இயங்கினா அதுவும் நல்லா இயங்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த 4, 8, 12 அப்படின்ற கனெக்ஷனில் சந்திரன் வருது பாருங்க, அப்போ தான் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும். ஐயா, ஒருத்தர் வாழ்க்கையில் நீங்கள் சொன்ன மாதிரி சந்தோஷம் இருக்குது, துன்பமும் இருக்குது. இப்போ ஒருத்தருக்கு வாழ்க்கையே தடம் புரள்றது, ஒரு மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கிறாங்க. திடீர்னு நிறைய பேர் பார்த்துருப்போம், நல்ல வசதியெல்லாம் இருந்துச்சு, திடீர்னு பார்த்தா ஒரு பிளாட்ஃபார்ம் எல்லாத்துக்கும் இறங்கி வந்துடுவாங்க, சொத்து போயிடும், அவமானம் வந்துடும், அப்படியே ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிலை வரக்கலான காரணம் என்னங்க? ஆழம் தெரியாமல் காலை விடுறது தான். இப்போ ஜோதிடம் இருக்குது, அந்த ஜோதிடத்தை கண்கட்ட பின்னால் சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன பிரயோஜனம்? அதுக்கு ஒரு காரியத்தை தொடங்கிறதுக்கு முன்னால் பார்த்துருந்தா இந்த பிரச்சனையே வராது. உண்மையிலேயே விதின்னு சொல்லி நம்மளை நொந்துக்கிறோமோ ஒழிய நமக்கு மதி கெட்டு போனதுனால விதி பார்க்க தெரியல. முன்னோர்கள் சொன்னாங்கல்ல, அதாவது என்ன சொன்னாங்க? விதியை மதியால் வெல்லலாம். அப்போ அந்த மதிங்கிறது தான் தசாபுத்தி. அந்த தசாபுத்தியில் நான் இந்த காரியத்தை பண்ணலாமான்னு கேட்டிருந்தா உண்மையிலேயே அவரால் தோற்றுருக்கவே முடியாது. ஆனால் பண்ணி முடித்த பிறகு எனக்கு ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது தான் உங்களுக்கு இருக்கிற இயற்கையான ஒரு செட்டப்பு, இயற்கையான அதாவது சர்க்கியூட்டுன்னு சொல்லுவோம். இந்த பாவம், அதாவது இப்போ அகம் சார்ந்த தொழில்னு இருக்குது, புறம் சார்ந்த தொழில்னு இருக்குது. இதில் அகம் சார்ந்த தொழில் இருக்கிறவங்க ஆணவத்தினாலையும் அகம்பாவத்தினாலையும் அல்லது அடுத்தவர்கள் மேற்கொண்ட ஆசையினாலையும், அவன் முன்னேறினார நம்மளும் அந்த தொழிலை பண்ணணுன்ற ஆசையினாலும் எந்த ஒரு ஜோதிட ஆலோசனையும் பெறாமல் போய் ஒரு விஷயத்தில் இறங்கி பல கோடிகளை நஷ்டப்பட்டு தெருவுக்கு வந்துடுறாங்க. இதுதான் உண்மையை ஒழிய அதில் பாதாளத்துக்கு வருவதற்கு காரணம் அவரவர்கள் திசாபுத்தியாக இருந்தாலும்
அவர்கள் அந்த நேரத்தில் ஜோதிட ஆலோசனைப்படி நடப்பதற்கு உறுதியாக இருந்தால், எனக்கு ஜோதிடம் தான் வழிகாட்டணும், ஜோதிடம் என்ன சொல்லுதோ அதை நான் கேட்குறேன் அப்படின்ற பக்குவத்துக்கு வந்திருந்தால் அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி வீழ்ச்சியே வந்திருக்காது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நிலையில நிறைய பேர் ஜோதிட விஷயங்கள் பார்க்குறாங்க. ஒரு ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணணும்னா நம்ம கிட்ட கூட்டு ஓரை கூட கேட்குறாங்க. நிச்சயமா. ஏன்னா அந்த நேரம் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குன்னு பார்க்குற அளவுக்கு இன்னைக்கு கொஞ்சம் ஏனென்றால் அவங்கெல்லாம் அந்த அளவுக்கு பட்டிருப்பாங்க. இத்தனைக்கு படிச்சவங்க ஐயா, நல்லா ஐடியில் இருக்கிறவங்க, ரெண்டா நீ சொல்லக்கூடாது அந்த அரசியல் இதில் பொலிட்டிக்கலாக இருக்கிறவங்களும் தான் அதிகாரிகள் முதல் கொண்டு எல்லாருமே பார்க்குறாங்க. பட் அது முதல்ல இருந்ததுக்கு இன்னைக்கு கொஞ்சம் எவால்வ் ஆயிருக்கு. பட் அதை பார்க்கறதுக்கும் நம்ம கட்டத்தில் விதி வேணுமா? அப்படி இல்லைங்க. இப்போ டாக்டரு நோய் வந்தால் டாக்டரை அணுகணுங்கிறது மனிதனுக்கு இயற்கையாக தெரியுது. ஒரு காலத்துல எல்லாம் நம்ம விஞ்ஞானம் முன்னேறாத ஒரு பாமரத்தனமா அல்லது பழங்குடி இனத்தில் இருந்தவங்களுக்கு வசதி இல்லாமல் போனது வேற. இப்போ வந்து ஒரு நோயின்னா டாக்டரை பார்க்கணுங்கிறது ஈஸியாக தெரியுது. அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை பாதைன்னா நம்ம விதி என்ன சொல்லுதுன்றது ஈஸியாக தோணணும். கண்டிப்பாக அது தோணுச்சுன்னா அதுக்கு தானே நம்ம இந்த ஜோதிட கலை சாகாமல் வளர்ந்துக்கிட்டே இருக்கு. கண்டிப்பாக இது அதுவே ஒரு சாட்சி. இப்போ அப்படி வந்து ஜோதிடம் பொய் என்றால் இந்த அளவுக்கு வளர வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இதுக்கு விஷயம் இருக்கிறதுனால இதை பயன்படுத்துகிற எண்ணம் வரணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு நோய் வந்தவர் 4 ஆஸ்பத்திரிக்கு போகிறார். இப்போ நான் சொன்னதே ஒரு உதாரணம். கேரளா வைத்தியம் பார்த்தாங்க, அந்த வைத்தியம் பார்த்தாங்க, சரியாகலை அப்படின்னா அது வந்து மருத்துவத்தின் தப்பா மருத்துவரின் தப்பா, இல்லை நம்மளுக்கு வந்து அது ஒத்து வரலையா? அப்போ இங்கே என்ன இருக்குது? இடம் பொருள் ஏவல்னு சொல்லுவாங்க. ஒரு தட்பவெப்ப சூழ்நிலையே எதிராக இருக்கும்போது ஒரு மருத்துவரை குறை சொல்லி என்ன பண்ண முடியும்? இல்லைங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு இடத்துல வந்து உணவு பழக்க வழக்கம் உங்களுக்கு வித்தியாசமாக இருக்குது, வெளியூர் போயிட்டீங்க, அந்த இடத்துல அது ஒத்துக்கலை, அலர்ஜி ஆகுது, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மருத்துவத்தை குறை சொல்லி என்ன பண்ண முடியும்? அப்போ இது எல்லாமே ஜோதிடத்தில் வரும். உங்களுக்கு உள்ளூரில் ட்ரீட்மெண்ட்டா, வெளியூரில் ட்ரீட்மெண்ட்டா, அலோபதியா, நேச்சுரோபதியா, உங்களுக்கு ஆயுர்வேதமா, சித்தாவா, இத்தனை பிரிவையும் நம்ம ஜோதிடத்தில் லிங்க் பண்ணலாம். அப்போ ஒரு விஷயம் ஆப்ரேஷன் வரைக்கும் போகுமா, இல்லை வெறும் மருந்து மாத்திரையில சரி பண்ணலாமான்ற அளவுக்கு ஜோதிடத்தில் பார்க்கலாம். இவ்வளவு இது இருக்கும் பொழுது டாக்டரை குறை சொல்லி என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி தான் ஜோதிடத்துலேயும் நீங்கள் பார்க்கணும். பார்க்காம இருந்த விதிப்படி நடக்கணும் அப்படின்னா நீங்கள் ஞானியாக இருந்தால் ஒன்றும் பண்ணாது. ஏன்னா ஞானியாக இருக்கிறவங்களுக்கு நல்லதை பற்றியும் கவலை இல்லை, கெட்டதை பற்றியும் கவலை இல்லை. வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல்லை. இல்லையா? எனக்கு வேண்டுதல்னு ஒன்றும் இல்லை, வேண்டாதுங்கிற ஒன்றும் இல்லை அப்படின்னா நீ தான் கடவுள், உனக்கு துன்பமே கிடையாது. ஆனால் நம்ம அப்படி இல்லை, நமக்கு துன்பப்படுறோம் இல்லையா, ஆசைப்பட்டது நடக்கணும்னு விருப்பப்படுறோம் இல்லையா, அப்போ அதுக்கு கொடுப்பினையை பார்க்கணும். அப்போ கண்டிப்பாக ஜோதிடத்தை பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வழிகாட்டலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படியெல்லாம் இருந்துடக்கூடாது. நமக்கு அமைப்பு இருந்தால் தான் ஜோதிடம் பார்க்கணும்னு நிறைய பேர் போடுவாங்க. இல்லை ஏங்க, ஒரு பிள்ளைய வந்து ஸ்கூலில் சேர்த்துறதுக்கு இப்படியெல்லாம் யோசிப்பீங்களா? வாய்ப்பே இல்லை. சில பேர் போடுறாங்க ஐயா, என்னன்னா நம்மளுக்கு அந்த நேரம் வரலையோ, நம்மளுக்கு அது இது இல்லை அப்படிங்கிற மாதிரி பிராப்தம் இல்லை, இல்லைன்னா மாறி இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுதான் வந்து மூட நம்பிக்கைங்கிறது. ஆன்மீகத்தில் இருந்து வந்த வார்த்தை தான் மூட நம்பிக்கை. ஆனால் இன்னைக்கு வந்து நாத்திகத்துக்காக வந்ததுன்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி இல்லை. மூடம்னா மூடி இருக்கிறதுன்னு அர்த்தம். அறிவை மூடிக்கிட்டு இருக்கிறது, அந்த நம்பிக்கையா இருக்கிறது தான் மூட நம்பிக்கை. கண்டிப்பா ஐயா. அடுத்து நிறைய பேருக்கு அதிர்ஷ்டம்னு வந்து நிறைய பேர் கேட்குற கேள்விதான், எனக்கு எப்பயா அதிர்ஷ்டம் வரும், எனக்கு எப்போ ஒரு வாழ்க்கையில மிக ஒரு உச்சத்தை பார்ப்போம். ஆனா சிலருக்கு மட்டும்தான் அது வந்து ஒரு அங்கீகாரமே இருக்கு. சிலருக்கு மட்டும் ஒரு அதிர்ஷ்டம், நல்ல கஷ்டப்பட்டதுக்கு ஒரு பலன் கிடைச்சுன்னு சொல்லலாம். இனி சில பேருக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி அமையுது? ஜோதிடம் பார்க்க வரும்போதே நிறைய பேருக்கு இன்னைக்கு முதல் கேள்வி, அதுவும் ஆண்கள்ல, எனக்கு யோக ஜாதகமா, எனக்கு எப்போ அதிர்ஷ்டம் வரும்? அப்புறம் சொல்லுங்க, அந்த சந்திர யோகம் இருக்கா, இந்த யோகம் இருக்கா, ஒரு பஞ்ச் ஆஃப் யோகம்னு சொல்லலாம். ஆமாம், யோக ஜாதகம் 108 யோகங்கள்ல எனக்கு எத்தனை யோகம் இருக்கு, எப்போ செயல்படும். அப்போ அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் கேட்டு பெறுவது அல்ல, அது தானாக வருவது. அது எப்போ தானாக வரும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம ஜனன ஜாதகத்தில் பாக்கியஸ்தானம்னு ஒன்று இருக்கு. பாக்கியம்னுக்கு ஈக்குவல் டு அதிர்ஷ்டம்னு பேர். அப்போ அந்த பாக்கியஸ்தானத்தை ஜோதிடத்தில் பார்க்கணும். எடுத்த உடனே லக்னத்தை பார்ப்போம்,
ஆயுள் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். தோற்றம், உங்களுக்கு சிந்தனை, செயல்திறன்லாம் நல்லா இருக்கான்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் பிறக்கும் போதே செயல்திறன் அற்றவராக இருந்தால் மூளை வளர்ச்சி இல்லாமல் எத்தனை பேர் பிறக்கிறாங்க? அப்போ அவங்களுக்கு வந்து அது பொருந்துமா? அதிர்ஷ்டத்தை நம்பி பாக்கியஸ்தானத்தை பார்க்கக்கூடாது. ம், எடுத்த உடனே லக்னத்தை பார்க்கணும். ம், அதுக்கப்புறம் பூர்வ புண்ணியத்தை பார்க்கணும். பூர்வ புண்ணியம் என்ன வரம் வாங்கிட்டு வந்திருக்கோம், அதைத்தான் கர்மான்னு பேசுகிறோம் நம்ம. அதை பார்க்கணும். அதுக்கப்புறம் 9ஆம் இடம் பாக்கியத்தை பார்க்கணும். அந்த பாக்கியஸ்தானம் செயல்பட்டால் கண்டிப்பாக அதிர்ஷ்டம் உண்டு. யாருக்கெல்லாம் 9ஆம் இடம், 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம் தொடர்பு கொள்கிறதோ அவர்களெல்லாம் திடீர் அதிர்ஷ்டத்தால் சாதாரண நிலையிலிருந்து பெரிய செல்வந்தராக வளரக்கூடிய யோகம் பெற்றவர்கள். ஆனால் யாருக்கெல்லாம் பாக்கியஸ்தானம் 8, 12 தொடர்பு பெற்றிருந்தால் பாக்கியமே இல்லாமல் பிறக்கிறோன்னு அர்த்தம். ம். அப்போ அவங்க என்ன நினச்சிக்கணும்னா, எனக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னு நொந்துக்க கூடாது. தன்னுடைய தொழில் ஸ்தானம்னு ஒன்று இருக்கும். அந்த தொழில் ஸ்தானம் அல்லது நமக்கு லக்னஸ்தானம் எதை காட்டுதோ அந்த வழியில் பயணிச்சாங்கன்னா அவங்களுக்கு துன்பத்தை அனுபவிக்காமல் சர்வைவ் ஆகலாம். ம். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இன்றைக்கி எத்தனை பேர் நடுத்தர வர்க்கத்திலையும் அல்லது ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறவரும் அல்லது ஒரு சட்டத்துறையில் வேலை பார்க்குறவங்க ஆகட்டும், தன்னுடைய கடமையை சிறப்பாக செஞ்சு சொத்து பத்துக்கு ஆசைப்படாமல் நேர்மையாக சந்தோஷமாக இருக்கிறவங்க எத்தனை பேர் நிறைய இருக்காங்க. ம். அப்போ அவங்களுக்கு என்னென்னா அங்கே பாக்கியஸ்தானம் நடுநிலைமையாக வேலை செய்யுதுன்னு அர்த்தம். எல்லாருமே கோடீஸ்வரன் ஆகணும்னு ஆசைப்படக்கூடாது. பாக்கியஸ்தானம் என்பது 8, 12 தொடர்பில்லாமல் இருந்தாலே நீங்கள் யோகவன் தான். கண்டிப்பா. துன்பம் இல்லாத வாழ்க்கையே நல்ல வாழ்க்கைன்னு நினச்சி. மேஷத்துக்கு 8ஆம் வீடும் செவ்வாய் தான். ம். அப்போ லக்னம் தன்னைத்தானே மண்ணை வாரி போட்டுக்கிறதுன்னு சொல்கிறோம்ல, ம். 1, 8 வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அந்த 1, 8ங்கிறது தான் சூஸ் பண்ணுறது தப்பு. ம், ம், ம். இப்போ அதுலேயே என்ன சொல்கிறாங்க, செஞ்சோற்று கடன்னு சொல்கிறாங்க. ம். செஞ்சோற்று கடன் தீர்க்கன்னு சொல்கிறாங்க. ம். அப்போ என்னென்னா, நீ எனக்கு காசு கொடுத்த, நீ எனக்கு சாப்பாடு போட்ட, அந்த நன்றி கடனுக்கு நீ எதை சொன்னாலும் செய்கிறேன். சிப்பாய். ஆ, ம். எதை சொன்னாலும் செய்கிறேன்னு. இப்போ இன்னைக்கு இருக்கிற அரசியலில் அடியாள்களை கூட அதை எடுத்துக்கலாம். தர்மம் நியாயம் பார்க்கறது இல்லை. அவங்களுக்கு அது தொழில்னு செய்கிறாங்க, போகிறாங்க. ஆனா மேசத்துக்கு அது குணம் அதிகம். மேக்ஸிமம் நீங்க சொன்ன மாதிரி செவ்வாய் தானுங்க. ம். 1, 8 செவ்வாய். இப்போ அந்த 8ங்கிறது காலச்சக்கரத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப ப்ராப்ளம் பண்ணுறது. அதை தன்னைத்தானே நீங்கள் அழிச்சிக்கிறதுங்க. இதை வந்து தவிர்க்கணும்னா என்ன அர்த்தம்னா, கர்வம் வரக்கூடாது. ம், ம், ம். 1ங்கிறது தலை. அப்போ அந்த தலை கணம் அந்த 8ஓட சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால நீங்கள் ஆலோசனை கேட்டு முடிவெடுத்து செயல்பட்டீர்களானால் உங்களுக்கு பாதிப்பு வராது. இல்லைன்னா ஈகோ கிளாஸ் ஆகும். ஈகோ, என்னுடைய ஆணவத்தினால முடிவு பண்ணிட்டு நானே அழிஞ்சு போகிறேங்கிறது தான் அந்த 1, 8 சொல்கிறது. ம், ம். அதில் மட்டும் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி ஏன் வந்து இந்த மாதிரி வஞ்சத்தில் வீழக்கூடிய அமைப்பு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6, 8, 12 தொடர்பு. ம். நம்ம ராசியில் 3 நட்சத்திரம் இருக்குது. அஸ்வினி, பரணி, கிருத்திகை. இந்த 3 நட்சத்திரத்துக்கு அதிபதி யார்? கேது, சுக்கிரன், சூரியன். ம். இவங்க வந்து 6ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ இருந்தாலும் அந்த நட்சத்திராதிபதிகளோடு தொடர்பு கொண்டாலும் 6ஆம் இடத்துல இருக்கிறது யார்? சூரியன், சந்திரன், செவ்வாய். இப்போ இந்த கிரகம் அந்த கிரகத்தோடு தொடர்பு கொண்டாலே, அதே மாதிரி 8ஆம் இடத்துல இருக்கிறது என்ன கிரகம் அப்படின்னா உங்களுக்கு சனி, புதன். அதே மாதிரி தான் 12ஆம் இடத்துல இருக்கும். 8ம் 12ம் ஒரே மாதிரி தான் செட்டப். ம், ம். 8ஆம் இடம் வந்து விருச்சிகம், 12ஆம் இடம் வந்து மீனம். அப்போ அந்த சனி புதனோட இங்கே சுக்கிரனோ கேதுவோ சூரியனோ லிங்க் ஆச்சுனாலே பிறக்கும் போதே தெரிஞ்சிருச்சு நம்பி ஏமாறுற ஜாதகம்னு. அப்படி இருக்கும்போது நாம் சேஃப்டி மெஷர் என்ன பண்ணலான்னு ஜோதிடத்தை அணுகி என்ன பொசிஷனில் என்ன மாதிரி கேட்டகரியில் நாம் போய் சேர்ந்துக்கணும்னு முடிவு பண்ணணும். ம். அப்படி பண்ணிட்டா பிரச்சனை. சிறப்புங்க. இறுதியா இந்த மேசராசி நேயர்கள் இனியாவது இந்த நிலை மாறுமா அப்படின்னு கேட்கும்போது நீங்க என்ன பதில் வச்சிருக்கீங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளவுதான் காலம் போய் கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு நொந்து நூலாகி இருந்தாலும் இந்த நேரத்தில் நம்ம ஒரு முடிவெடுக்கிறோம் அப்படின்னா நம்மளை நாம் பக்குவப்படுத்தி கொள்ளலாம். எப்பவுமே வந்து ஒரு கதவு மூடினா ஒரு கதவு திறக்கும். இயற்கையினுடைய பாதை அது. அதே மாதிரி இன்னொன்றையும் ஞாபகம் வச்சுக்கணும், ஒன்றை இழந்து தான் ஒன்றை பெற வேண்டும். அப்போ நீங்கள் வந்து ஒன்றை எதை இழப்பது எதை பெறுவது என்பது உங்களுடைய சிந்தனைக்கு விட்டு விடுறேன். ம்.
சரிங்களா? இப்போ ஒருத்தர் வந்து அகமும் வேணும், புறமும் புறமும். வேணும்னு அடம் பிடிக்கக்கூடாது. இப்போ வந்து குடும்பத்தில் வந்து அப்பா, அம்மா, சகோதரன் எல்லாமே எதிரி. அந்த குணத்தை மாற்ற முடியுமா? பிறந்தாச்சு, அவங்க தான் ஸ்டாம்பு குத்தியாச்சு. இதை போய் ஜோதிடத்தில் மாற்றுன்னு சொன்னால் மாற்ற முடியாது. ஆனால் அதே நேரத்தில் நான் எனக்குன்னு ஒரு விதி காட்டுற தொழில் என்ன, ம். எந்த ரீதியாக நான் வருமானம் சம்பாதிக்கணும்னு ஜோதிடம் சொல்லுது அப்படின்ற அறிவுரை கேட்டிங்கன்னா அதுக்கு மார்க்கம் உண்டு. அதே மாதிரி நான் எந்த தெய்வத்தை வணங்கினா, எந்த தெய்வத்தை உபாசனை பண்ணினா, எந்த தெய்வத்தினுடைய ஒரு சேத்திரங்களுக்கு நான் போயிட்டு வந்தா என்னுடைய மன அமைதி வரும், எனக்கு குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைக்கும், எனக்கு வந்து பிரச்சனைகள்ல இருந்து நான் விடுபடலாம் அப்படிங்கிறதுக்கு ஐடியா வந்து ஜோதிடம் சொல்லும். ஸோ இந்த முறையை கைப்பற்றினால் இனியாவது நல்லது நடக்கும். சிறப்பு சிறப்புங்க. அற்புதமா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் அடுத்தடுத்த ராசிகளை பற்றி பார்க்கலாம். நன்றி. நன்றி.